தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக். இது வந்து ஒரு போயம். இதிலேருந்து நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவரோட இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து இது வந்து இந்த போயம் வந்து பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்வர்சேஷன். இது வந்து ஒரு டயலாக் பேட்டர்னில் இருக்கும். இது வந்து இவங்க ரெண்டு பேர் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அந்த ரிவரை பற்றி பேசுகிறாங்க. அந்த மற்ற ஊர்லலாம் எல்லா ரிவரும் ஈஸ்ட்லேருந்து அப்புறம் ஓசனில் போய் கலக்கும். ஆனால் இங்கே மட்டும் வெஸ்ட்லேருந்து போகிறனால தான் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து ஃப்ரெட் வேர் இஸ் நார்த், அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க எங்கே நார்த் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அது ஓஷனில் தான் இருக்குது. அந்த வெஸ்ட்லேருந்து அந்த ஸ்ட்ரீம் வந்து நார்த்துக்கு போகிறனால அவங்க வந்து அந்த ஓஷன் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அந்த இதை வந்து எதை கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா லவ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. பிட்வீன் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த அளவுக்கு லவ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு லவ் இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து V3 அப்படின்னு சொல்லிட்டு போயட் சொல்கிறாரு. அந்த போயட்டு அவங்களோட ஒய்ஃப், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேறு யாரும் இல்லை, நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட்டும் அவங்களோட ஒய்ஃபும். அவங்க அது இமேஜினரி போயம் தானே. அப்புறம் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், இது மூணுமே சேர்ந்தது யூனிக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வி வில் பில்ட் ஆன் பிரிட்ஜ் அக்ராஸ் இன் அவர் லவ். நம்ம 3 பேருக்குள்ளே இருக்கிற அந்த பிரிட்ஜ் தான் அந்த லவ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், ராபர்ட் ஃப்ராஸ்ட், அப்புறம் அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வேவ்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கை காமிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஸ்ட்ரீம் வந்து ஒயிட் வேவ்ஸ் எப்படி மாறுதுன்னா அந்த கடல் அலைகள் வந்து அந்த பாறையில் பட்டு திரும்பும்போது அந்த வெள்ளை கலர் முறைகள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லைக் அ பேர்ட் ஒயிட் ஃபெதர்ஸ், அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பேர்டோட ஃபெதர்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஹெவன் வந்து இது பிப்ளிக்கல் அலிகரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா ஏஞ்சல் கேப்ரியல் வந்து மேரிக்கிட்ட வந்து சொல்கிறாரு நீ வந்து மதர் ஆக போகிற ஜீசஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கண்ட்ரி ஆஃப் அமெரிக்கா லேண்ட்லேடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரூக் வந்து இது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஹியூமன் கூட வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஹியூமன் வந்து ஒரு ஃபைனஸ்ட்டு வார்ம் அதாவது ஃபைனஸ்ட்டு ஒரு வாட்டரில் தான் உருவாகுறான். அந்த மாதிரி இந்த ஒரு வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்கும் ஒரு ஃபைனஸ்ட் வாட்டரில் தான் உருவாகுது அப்படின்னு கம்பேர் பண்ணுறாரு. இந்த ரிவர் வந்து அது போகிற வழியில் எல்லாமே அது போகிற வழியில் இருக்கிற எல்லா கேப்பையுமே ஃபில் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ப்ராப்ளமையும் அவங்க ஃபேஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பேனிக் மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எது கூட கம்பேர் பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எர்த்தில் வந்து பிறந்துட்டீங்க மனுஷனா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டெத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் ஒரு ஸ்கேரி மூமெண்ட்ஸ். இதுக்குள்ளே நம்ம லைஃப்பில் பிறந்ததுலேருந்து லவ்வு, சேடு, சாரோனஸ்ஸு, ப்ராப்ளம்ஸு, ஸ்ட்ரென்த், பொட்டென்ஷியல் இது எல்லாமே வந்து வந்துடும். கண்டிப்பாக வந்து சேட் இல்லாமல் வாழ்க்கையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ நான் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஃபைனல் ப்ராசஸ் வந்து நத்திங், ஒன்றுமே கிடையாது. நம்ம மனுஷனாக பிறந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், காசு சம்பாதிக்கிறோம், கல்யாணம் ஆச்சுன்னா பிள்ளை பிறகுது, அந்த பிள்ளைக்காக ஓடிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து ரொட்டேஷ்னல் ப்ராசஸ் தான், தேவையில்லாத வேலை. நம்ம மனுஷனாக பிறந்துட்டா லாஸ்ட்டு வரைக்கும் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடி செத்து போயிடுவோம். செத்ததுக்கப்புறம் எதுவுமே கொண்டு போகிறதில்ல, நத்திங் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இதோட பாஸ்ட் திங்க் ஆஃப் அவர் லைஃப்பில் வந்து ரெக்ரெட் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம லைஃபோட பாஸ்ட்டை வந்து நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரெக்ரெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து லைஃப் கூட வந்து இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஏன்னா லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேக்வேர்டு அந்த ரிவர்ஸ் கியர் அப்படின்னு ஒரு பட்டன் கிடையவே கிடையாது, ரீவைண்டும் கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பிறந்துட்டோன்னா அது வந்து முன்னாடி போயிட்டே இருக்கும், ஃபார்வேர்டு தான், மேக்ஸிமம் வந்து ஃபார்வேர்டு தான். அந்த மாதிரி தான் இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்கும் அந்த நீரோடை மாதிரி போயிட்டே இருக்கும், பின்னாடி வந்து வரவே வராது. அதனால தான் நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்ணுறாரு. அப்புறம் வந்து கிளாக் கூடயும் கம்பேர் பண்ணுறாரு. கிளாக்கும் அப்படி தானே, நம்ம வந்து ஃபார்வேர்டு தான் போகுமே தவிர பேக்வேர்டு போகாது. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து லைஃப்பும் சரி கிளாக்கும் சரி ஃபார்வேர்டு போகிறனால தான் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்கை இது கூட கம்பேர் பண்ணார். வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்கும் ரிவர்ஸில் வராது. ஸோ அது வந்து நேராக போயிட்டே தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து இந்த வெஸ்டர்னிங் ப்ரூக் வந்து ட்ரிபியூட் பண்ணுறாரு. எதுக்காகனா நம்ம லைஃப்க்கு வந்து ட்ரிபியூட் பண்ணுறாரு, மேரேஜ் லைஃப்க்கு. அந்த மேரேஜ் அண்ட் லைஃப் அண்ட் லவ். நெக்ஸ்ட் வந்து வி நோ த ரியாலிட்டி ஆஃப் அவர் லைஃப் டு லீட். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ரியாலிட்டியை வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம லைஃப்பில் அப்போ தான் வந்து லீட் பண்ணி கொண்டு போக முடியுன்றாரு. இதில் வந்து லாயல், லவ், ட்ரஸ்ட் ஈச் அதர், இது மூணுமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மூவ் லைன் வெஸ்டர்னிங் ப்ரூக் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ வெஸ்டர்னிங் ப்ரூக் இவ்வளோ தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.